ஹalleluya 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 மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கர்த்தரை துதிக்கலாம் துதிக்கலாம் துதிக்கலாம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே, துதிகள் மத்தியில வாசம் செய்கிற மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார். அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாரு விருட்சியங்கள் கொக்குகளுக்கு குடியிருப்பு. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமானதை அறியும். பாலசிங்கங்கள் இரைகளுக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணத்திறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திரைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளின் மேல் மகிழுவார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாகி துர்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா என்பதே ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஆண்டவரே அப்பா படைக்கப்பட்ட காணிக்கு காய் செபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. காவியா காணோம், அண்ணால மரியாதம்மா அண்ணாலம்மா வந்துட்டாங்களா? மரியாதம்மா காணும். துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே குடியரசு தின விழாவாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே என் தேவன், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் விசேஷமாக எங்கள் இந்திய தேசத்திற்கு ஆய்ச்சிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு அப்படின்னு சொன்னீங்களே தேவனே அப்பா ஸ்தோத்திரங்கத்தான். எங்க தேசம் எதற்கும் பயப்படாதபடிக்கு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே அரசியல்வாதிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தை கர்த்தர் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனை கொள்ளை ஆண்டவரே கொலைகள், ஆண்டவரே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியம் தேசத்தில் ஆண்டவரே பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதே. என் தேவனே எங்க தேசத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிசாசுடைய கையிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் ஒரு எழுப்புதல் உண்டாபடியாய் ஜெபிக்கிறோம்.
ஆவியானவரான இந்தியா இயேசுவுக்கே இந்தியாவாக என் தேவனை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் கருத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டங்களையும் கருத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம், ஒவ்வொரு தாலுகாவையும் கருத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம், ஒவ்வொரு கிராமங்களையும் கருத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு காரியத்துக்காக எல்லாம் மலங்கள் படிட்டு காரியங்களை எடுத்துக்கொண்டு சந்திக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கைகளை பக்கத்துல கைகளை கோத்துக்கொண்டு ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்கள கைகளை பிடிங்க. ஒரு மனமாய் தனித்தனியா இருக்கிறவங்களாம் ஒன்னா வந்துருங்க. ஜெபிக்கும் போது பக்கத்துல இருக்கிற காரங்களை நம்ம முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபை கட்டுமானத்துக்காக, இடம் வாங்கிறதுக்காக ஜெபிக்க போகிற நாட்கள் மிகவும் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறது. தேவன் எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நெகேமியால 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்கிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்களில் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும், சன்பிலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அமோனியரும் அஸ்திதோரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, ஆமீன். நம்ம இந்த வல்லம் கிராமத்துல அந்த சபை கட்டுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா, பிசாசுக்கு யாரெல்லாம் இதுக்கு எரிச்சலாய் இருக்கிறாங்களோ, எந்த தொபியாக்கள், சன்பிலாத்துக்கள், ஆமோனின் தந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் நிர்மூலமாகும்படியாக, எல்லாம் அரேபியரும் அமோனியரும் கர்த்தர் நிர்மூலப்படுத்தும்படியாக. ஏன்னா நம்ம இடம் வாங்கிறது கேள்விப்பட்ட போது சில பிசாசுகளுக்கெல்லாம் பிடிக்காது, எரிச்சல் ஆகும். இயேசுவின் நாமத்தில் அந்த எரிச்சல் ஆவியெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக, எல்லா பண தேவைகளை கர்த்தர் நம்மளுக்கு சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களை பிடித்து கொண்டு ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகளை முழங்கால் படிட்டு தேவாலயத்தை கட்ட, அண்டவரே ராஜ்யத்தை கட்ட, தேவனே அப்பா நாங்கள் வைத்திருக்கிற இந்த முயற்சி, அண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே, அண்டவரே நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். என் தேவன் அப்பா 9 அடி தூரத்திலிருந்து எங்களுக்கு கரங்களை நீட்டுகிற தேவன் அப்பா, கரங்களை நீட்டுகிற தேவன் ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புகிற தேவன் ஆண்டவரே, பண தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா. அப்பா சோத்திரம், இன்னும் 3 மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, பண தேவைகளை என் தேவனை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு நாளா ஜெபித்திருப்போம். ஆண்டவரே எங்க ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரே கேட்டிருக்கிறீரே, எங்க கண்ணீரை எல்லாம் ஆண்டவரே நீங்க காண்பித்திருக்கிறீங்க அப்பா. எங்க கண்ணீரை எல்லாம் நீங்க ஆண்டவரே துரத்தில வைத்திருக்கிறீங்க தேவனே அப்பா. சப்பா இந்த வெள்ள கிராமத்துக்காக மனநிறைவேற்ற அப்பா, நாளை எழுமனப்பா, ராஜ்ய கட்டணம் ஆண்டவரே, ஜாதிகளின் ஜனங்களும் அப்படி ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் சேர்க்கணும், பேழைக்குள்ளாய் நாங்கள் சேர்க்கணும் ஆண்டவரே. உதவி செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக, வடக்கு மேற்கு கிழக்கு ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா சொந்த ஸ்பான்சர்களை கர்த்தர் எழுப்புவீராக, கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் எழுப்புவீராக. யார்கிட்டலாம் கேட்கிறோமோ என் தேவனே அப்பா தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே, கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. சோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த சபையாராய் ஒரு மனத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, பலத்த காரியங்கள் இந்த வல்ல கிராமத்துக்காக நீ செய்ய போகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. காத்திருக்கிற இடத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பாட்ட தூதரைகளை கட்டளையிடுவீராக, வேலி அடைக்கிற ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சீக்கிரத்தில் எடுத்து ஆண்டவரே வாங்க உதவி செய்வீராக. அப்பா நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று வீண்பாகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தனை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக செய்வீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இறங்குவீர் ஆண்டவரே. எங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு ஆண்டவரே செய்ய போறீங்க தேவனே? அப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்னீர். நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறான் என் தேவன் ஆண்டவரே, எங்க சத்தத்தை கேட்டருளுவீராக. ஆண்டவரே நீர் பதிலை கொடுக்கபடியாய் ஜெபிக்கிறோம். முழுமையாய் எங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறப்பா. அப்பா முழுமையாய் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் தலை குனிந்து போகாதபடிக்கு, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே எங்க சபையை ஆண்டவரே தலையை நிம்மர செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் என் தேவனை பதிலை கொடுக்கபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை வாங்க கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிசாசுடைய தந்திரங்கள் ஆண்டவரே எல்லா பலவான்களையும் நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அந்த சபைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகடியாயிற்று. எல்லா எரிச்சலின் ஆவிகள், போராமையின் ஆவிகள், வன்கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். இரட்டை கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள முடியாது. இயேசுவில் ஜெபிக்கிறோம். நெஞ்சு வலியை கர்த்தர் மாற்றுங்கப்பா. பரிபூர்ண விடுதலை மகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிற அந்த மகள் மேல ஒரு தேவ பலன் இறங்கட்டும், ஒரு தேவ பலன் இறங்கட்டும், ஒரு தேவ பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. உன்னத பலன் இறங்குவதாக எல்லா ஆண்டவரே இருதய பகுதியை என் தேவன் அந்த புதிய இருதயத்தை கர்த்தர் தாங்கப்பா. புதிய இருதயத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காணப்படுற எல்லா அடைப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தாவே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை மகளுக்கு நீங்க கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா உங்களை விட்டா வேற யாரும் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்க பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரேன் என் தேவனே. எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றுங்கப்பா. பரிபூர்ணமான பலன் மகள் மேல இறங்கும்படியாயிற்று. எல்லா அந்த வலிகள் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா அந்த கைக்கு வலிகள் மாற்றுங்க, இடுப்பு வலிகள் மாற்றுங்க ஆண்டவரே. முதுகு வலியை மாற்றுங்க ஆண்டவரே. இருதய வலிகளை கர்த்தர் மாற்றும்படியாயிற்று. பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் சபையில பலவீனமா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உங்க பலத்தினால் இடை கட்டி கொள்ளும்படி ஆயிடுச்சு. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில நம்ம தலைமை சபையில எழுப்புதல் கூட்டம் மாலை நேரத்தில் 7 மணி 6 மணி அப்படி தொடங்குவாங்க. வர்றதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் எப்போ முடியுன்றதை நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது இல்லையா. எப்பவுமே நம்மளுக்கு 7 to 8 இல்லை 9 அதுக்கு மேலேயும் ஆகலாம், அதுக்கு குறைவாகவும் ஆகலாம். நான் வந்து சேஃபாக போவேன் அப்படின்னா நீங்கள் வரலாம். இல்லை வந்து போகும்போது பஸ் இருக்காது, அதெல்லாம் பாருங்கள் எப்படின்னு உங்களால் வர முடிஞ்சால் வாங்க சரிங்களா. இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் நம்ம சென்னையிலேருந்து வராங்க. கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அந்த கூட்டத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு பிசாசான எழும்பாதபடிக்கு தேவன் அந்த கூட்டத்தை நன்றாய் நடத்தி கொடுக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மன விருப்பம் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள். அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு பஸ்ஸு வரேன்னா உள்ளே இருப்பேன். பஸ்ஸு வர நேரத்தில் அப்போ நீங்கள் முடிஞ்சு போகிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் போயிடுவோம். உங்களால் ஆட்டோலாம் வச்சு நாங்கள் ஷேர் பண்ணி வரதுன்னா வாங்க, முடிஞ்சால் வாங்க, முடியாதவர்களுக்கு கட்டாயம் இல்லை. முடிந்தவர்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். எழுப்புதல் கூட்டத்துக்காக ஒரு நிமிஷம் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தலைமை சபையில் நடக்கிற இந்த நாளில் எழுப்புதல் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அநேக ஆத்துமாக்களை கடந்து வரணும் ஆண்டவரே.
அப்பா அந்த வல்லமையாய் ஆண்டவரே அப்பா அந்த கூட்டத்தை நீ நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற தேவ ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் சபைகளிலே உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மீதியான காரியங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொடுக்கலாம். காரங்களை தட்டி கர்த்தருடைய பிலிப்பியர் தெரியுங்களாமா? எபேசு பக்கத்தில் பிலிப்பியர். எபேசு எங்கன்னு கேட்காதுங்க. கலாத்திற்கு முன்ன, கலாத்திற்கு அப்புறம் எபேசு. கலாத்திற்கு எங்கே வந்து கேட்காதீங்க. அப்போ புக்கு பேரெல்லாம் சொன்னால் போயிருப்பாங்க. அம்மா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பிலிப்பியர் எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 3வது அதிகாரம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். ஆசையால் தொடர்கிறேன். ஹலோ, கிறிஸ்து நிமித்தம் கிறிஸ்து நியமித்த லக்கியை நோக்கி ஆசையாய் நான் தொடர்கிறேன். புரியுதா? புரியல? அப்போ 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. 12-14 வரைக்கும் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வெள்ளம் கிராமத்துக்கு உள்ளிக்கிறவனு வசனத்தை வதிச்சுட்டாங்க. தெரிஞ்சு தெரியாமலும் காதால அதை கேட்டிருப்பீங்க. தெரிஞ்சு தெரியாமல கை பிரதி கை நீட்டி வாங்கிட்டீங்க. தெரிஞ்சு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சு தெரியும்னா எடுத்து பார்த்து போட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வந்து வேணாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து அப்ப செய்த தப்போ ரைட்டோ இன்னைக்கு என்ன பண்ண கர்த்தரோட சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கும். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு கிறிஸ்து எதற்காக உன்னை அழைத்தாரோ, எதற்காக உன்னை தொட்டாரோ, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அதற்காகவே வசனம் வாசிங்க. அடுத்து அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆசை, எங்க ஊருக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் வரணும், எங்க வெள்ளம் கிராமத்துல ஒரு சர்ச்சி இருக்கணும். எல்லா ஊர்லயும் சர்ச்சு இருக்குது, ஆனா எங்க ஊர்ல ஒரு சர்ச்சு இல்லையே, ஒரு ஏக்கத்தோடு இருந்தீங்க பாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆசையா தொடர்கிறேன்னு சொன்னால் எதிர மேல நீ ஆசை வச்சியோ அந்த ஆசையை பெற்றுக்கொள்ளும் வரைய அனுபவிக்கும் வரைய என்ன பண்ண, ஆண்டவரே இந்த செல்லு வாங்கி ஆகணும்னாக்க நீ என்ன பண்ணதுக்கு உண்டான வேலை நீ செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் லக்கு. என்ன சொல்லுங்க? லக்கு. ஆசையாய் தொடர்கிறனாக்கா நீங்க நான் வீடு கட்டணாக்கா அது வீடு கட்டுறது உண்டானது என்னென்ன வேலையோ அனைத்து வேலையும் செய்து முடிச்சாதான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நியமித்த லக்கியை நோக்கி ஆசையாய் தொடர்ந்து சொல்லி அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணதுல அவர் பதிவு செய்கிறார். ஹல்லேலூயா. லக்கு இருந்தா மாத்திரம் போதாது, அந்த லக்கு நிறைவேற்ற நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நான் வீடு கட்டிடுவேன், செல்லு வாங்கிடுவேன், நிலம் வாங்கிடுவேன்,
சர்ச்சு கட்டிடுவேன், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், நகை நட்டு வாங்கிடுவேன். நீ நினைச்சா நடக்காது. அந்த நினைச்சதை அப்பப்போ நினைவு கூறணும். என்னது அப்பப்போ நினைச்சு பார்க்கணும். ஐயோ வீடு வாசல் இல்லாமல் இருக்குன்னு, நான் வீடு கட்டி ஆகணும், நான் வீடு கட்டி ஆகணும். ஒவ்வொரு நாளும் நாவினால் அறிக்கை பண்ணிட்டு நான் வீடு கட்டணும், வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்ப பணம் வேணும்னாக்கா ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை கொடுங்க, ஒரு நல்ல நான் கூலி வேலையோ, கவர்மெண்ட் வேலையோ, கம்பெனி வேலையோ, அந்த வேலை எனக்கு நிரந்தரமா கொடுங்க. அப்பதான் நீ ஆசையா தொடர் நினைச்ச பாரு, அந்த ஆசை நிறைவேற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த லக்கு நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நம்ம டார்கெட் எத்தனை நாள் இருக்குது? 83 நாள்ல அதை விட்டு ஒரு மாசம் இல்லை. அப்ப எத்தனை நாள் இருக்குது நம்மளுக்கு? 2 மாசம். 2 மாசம் விட்டுட்டு 1 மாசம் தான் நம்மளுக்கு கணக்குறது. ஆண்டவரே இந்த 1 மாசத்துல ஆண்டவரே பல ஆண்டு காலமாக என் வெள்ள கிராமத்தில் ஜெபமான எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். சர்ச்சு வரணும், ஊழியக்கார வரணும். நீங்கள் ஆண்டவர்களை மண்ணு கொடுத்தீங்க. அந்த மண் எங்களுக்கு சொந்தமாக தந்ததுக்காக நன்றி. அதுக்கு உண்டான எல்லா பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் யாரெல்லாம் நான் சந்திக்கிறனோ அவங்களாம் தடையில்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சாதான் உங்களுக்கு ஆசை வரும். என்னது எங்கிருந்து நான் செல்லு வாங்க போறேன், எனக்கு தான் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, இந்த செல்லு வச்சு என்ன பண்ண போறாங்க? நீ கடைசி செல்லு வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. செல்லு வச்சு ஒண்ணுமே பண்ண தெரியாதுனாக்கா உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. கடைசி வரைக்கும் ஏதாவது நோண்டி கத்துக்கணும் ஆசைப்பட்டாதான் நீ கத்துக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆசையாக நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்களை, லக்கை வைத்த காரியங்களை, எதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் பார்க்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த காரியங்கள் மேல நாம் ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆசைப்பட்டாதான் லக்கை அடைய முடியும். சத்தியமா புரியுதா? நான் எதை ஆசைப்படுறோம் அதை அடையணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை இட்டுனே இருக்கணும். அதுக்கு உண்டான வழி தேவன் கர்த்தர் திறந்தருள்வார். ஹல்லேலூயா. இயேசு எதை செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர் என்ன செய்தாரு? அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு? பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக தன்னையே தகன பலியாக அவர் எதற்காக வந்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நாமும் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக எது லக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதை நான் பெற்றுக்கொள்ள வரையில தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுக்காய் நான் ஓடுகிறேன், அந்த பரம பொருள் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், என் இயேசுக்காய். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எதற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பை நோக்கி அவர் பண்ணாரா பயணிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றது ஒரு 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அது 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரே. ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்திரமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண ஆபத்தில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒரு குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் நிழலால் அடிக்கப்பட்டேன், ஒரு தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கற்ப சேதத்தில் இருந்தேன், கப்பலிலே ஒரு
பகல் முழுவதும் இதே அநேக தரம் அநேக பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லறால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகலத்தில் உண்டான மோசங்களிலும் பிரியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். போதும். அல்லேலூயா. இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் எதற்காக அனுபவித்தார் என்று சொன்னால், அவர் அழைத்த அழைப்பில் எதற்காக தேவனின் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அளவிலும் அவனுக்கு உண்டான எல்லா பாடுகளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அழைச்ச அழைப்பில் உறுதியா நின்று நாம ஜெயிக்கும் போது தேவனின் கர்த்தர் நம்மளுக்கு நீதி கிரீடத்தை நம்மளுக்கு அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நோக்கமே நம்ம நோக்கங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் அந்த நீதி கிரீடம் என்பது வெற்றி. அந்த வெற்றியை அடைய அளவும் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களில விசுவாசி இடறி போறாங்க. என்னது? விசுவாசிகள் இடறி போறாங்க. என்ன காரணக்கா? அங்க போனா மோனம் அடிக்கிறாங்க, அங்க போனா பேடு வாசிக்கிறாங்க, இங்க வந்த சின்ன ரேடியோ, அங்க போனா பெரிய ரேடியோ, அங்க கீபோர்டுலாம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, பல பேர் பார்க்க முடியும். அம்மா அல்லேலூயா. பரிசுகள் கொடுப்பாங்க, உணவுகள் கொடுப்பாங்க. அம்மா அல்லேலூயா. ஆனா இங்க வந்தா ஒண்ணுமே கிடைக்காது. அம்மா அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எல்லாம் கிடைக்கும், ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய நீதியின் கிரீடம் என்கிற மகிமை உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து நியமித்த லக்கியை நோக்கி ஆசையாய் நாம் தொடர வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட லக்கை என்னப்போ? 2025 இடம் வாங்கணும், சர்ச்சை கட்டணும், இந்த சர்ச்சில் வீடு வாசல் இல்லாதவங்க, முடியாதவங்க, திக்கற்றவங்க, துரத்தப்பட்டவங்க, அது அடைக்கல பட்டணமா என்ன பண்ணோம் இருந்து அவர்களை பராமரித்து பேணி காத்து நீதி கிரீடம் பெற்றுகளோடு ரட்சிப்புல வழிநடத்தி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. நான் வெள்ளம் திருச்சபை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கணும். அல்லேலூயா. அடைக்கல பட்டணம் தெரியுமா? அடைக்கல பட்டணம், அடைக்கல பட்டணம் ரத்தத்துல டேஸ்ட் இருக்குதா? வறுத்து சாப்பிட்டா சொல்லுங்க, எனக்கு உதாரணம் சொல்றேன். அங்க நம்ம தேவிகா அம்மா என்ன பண்றாங்க? வேதகனி அம்மா, நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம், நீ ரோடு போத்து உட்காந்துக்கிறியம்மா. சோத்திரம். அல்லேலூயா. எப்படி பட்டணம் கொலை பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணான்? நான் தெரிஞ்சது வாய்ப்பு கொடுங்கனாக்கா என்ன பண்ணான்? சட்ட ரீதியாக உண்டான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அவனை சபையில சேர்த்து அவனை நல்லவனாக தான் நம்ம பார்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அடைக்கல பட்டணம். பரிசுத்த வேதாகமத்தில் அடைக்கல பட்டணம் இருக்கு. இன்னைக்கு ஜெயந்தி அம்மாக்கும் எஸ்ராமாவுக்கும் சண்டை. என்னது? சண்டை நான் ஓட்டுருங்க. இப்போ பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க? எப்சிவா இருக்காங்க. ஜெயந்திக்கு எப்சிவா குடும்பத்துக்கு சண்டை. யார் ஓடலாம்? யார் ஓடுவாங்க? எப்சிவா ஓடுமா? இப்போ ஜெயந்தி என்ன பண்ணுதுனாக்கா, எப்சிவாவை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன், வெட்டாமல் விட மாட்டேன். ஜெயந்தி என்ன பண்ணுவாங்க? கொடுவோ துப்பாக்கி சத்துறாங்க, ஓடுறாங்க. போடுறவையில அடைக்கல பட்டணம் வருது. ஆனபகுதி அடைக்கல பட்டணம் வச்சுக்குமே. அந்த அடைக்கல ஆனபகுதிக்குள்ள போயிட்டா கொலை பண்ணக்கூடாது.
திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. உன்னால் முடிஞ்சா என்ன பண்ணா, எருமை விட்டு எல்லையில் உட்காந்துருக்கணும். இல்லை ஆணைப்புக்கு எழுத்து உட்காந்து எப்போ ஆணைப்புக்கு விட்டு வெளியே வராங்களோ அப்போ தான் உனக்கு அனுமதி கொலை பண்ணேன். உள்ளே வந்துட்டா வெட்டக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அம்மே ஹல்லேலூயா. இது பேர் தான் அடைக்கல பட்டணம், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதே போல திருசபையில் நீ சர்ச்சைக்கு வந்துட்டு நீ தெரிஞ்சிட்டா கடவுள் உன்னை காப்பாற்றுவார், உன்னை எதிராக நினைக்கணும் மன்னிப்பான். நீ அங்கே இருந்துன்னு நீ வெளியே வரும்போது போட்டுடுவான். அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெள்ள கிராமத்தில் நியமித்து தந்தபடியா கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நீங்கள் நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக பெருகி செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ₹1 கொடுத்தாலும் அது பணம் தான். நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அது பணம் தான். அதோடைய மதிப்பு ஒன்று தான். அம்மே ஹல்லேலூயா. அவன் இவ்வளோ குத்தா இவ்வளோ கொடுக்கலையே தாழ்வு மனப்பாக நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. முதல் நம்பர் 1. ரெண்டாவது, அவங்க கொடுத்தாங்க என்னால் கொடுக்க முடியலையே சொல்லி ஒதுங்கி போகிறது நம்பர் 2 இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீ கொடுத்தாலும் சரி, கொடுக்க போனாலும் சரி, நம்மளும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவில் கொள்ள வேண்டும். கவனிங்க, அவங்க கொடுத்தாங்க என்னால் கொடுக்க முடியல எண்ணம் வந்துச்சுனாக்கா சாத்தான் உன்னை பிரிக்கி பார்க்கறான். இந்த சிங்கம் புள்ளிக்கு அதை படிச்சிருப்பீங்க, நம்ம தலைமுறையில் படிச்சிங்களா? ஒரு சிங்கம் 5 மாடு கதை படிச்சுக்கிறீங்க ஸ்கூலில், தமிழ் புத்தகத்தில் வரும். 5 சிங்கம், ஒரு சிங்கம் 5 மாடு. இந்த 5 மாடு ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை எதிர்த்து சிங்கம் பயந்து ஓடி போகுது. அப்போ சிங்கம் போய் நெருங்கிட்டு கேட்குது, இந்த 5 மாடு பிரித்து என்னால் வேட்டாடி சாப்பிட முடியலையே, நான் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு கேட்கும்போது இப்போ சொல்லுது, நெறி சொல்லுது, சிங்கராஜா நீ பயப்படாத, பிரிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. என்னது அந்த 5 பேர் பிரிக்கிறது, 5 குடும்பம் பிரித்து பெரிய விஷயமே சொல்லி என்ன பண்ணுறான், குளிநீர் உள்ளே போயிட்டு அவன் ஒன்றை பற்றி சொன்னான், இவன் இது பற்றி சொன்னாங்க, சச்சர் ஒன்றை பற்றி பேசினாங்க, அண்ணா இது சொன்னாங்க, இது சொல்லி என்ன பண்ணுவான், ஒரு குளிநீரி உள்ள 5 குடும்பத்தை பிரிச்சிடும். அவர் பிரிக்கும் போது இப்போ ஒன்றாக கூடி ஜெபமான நீங்க, ஒன்னா கூடி ஊழியம் செய்த நீங்க என்ன பண்ண, சாத்தானை எதிர்த்து போராடினீங்க, சாத்தவங்களை பார்த்து பயந்து போனா இன்னைக்கு நரி போல யாரோ கூட புகுந்து உங்களை பிரிக்கும் போது இப்போ சாத்தானுக்கு சுலபமாக போயிடுச்சு. யாரு? ஜெயந்தி வேட்டாடுவேன், மணிமேகலை வேட்டாடுவேன், எஸ்ராவையும் வேட்டாடுவேன், டேவிட்டையும் வேட்டாடுவேன். எனக்கு நம்ம ஒற்றுமை இல்லை. அம்மையா. அப்போ ஒற்றுமை இருக்கும்போது பாதுகாப்பு வலயத்தில் இருந்தாங்க. ஒற்றுமை இல்லாமல் அவங்க சண்டை பிரிவு, நான் தான் பிரிவு, நீ தான் பிரிவு, நீ அழகக்கிற நான் பிரிஞ்சு போயிட்டு சாத்தனை பண்ணுவோம். சிங்கம் ஒவ்வொருத்தரும் வேட்டையாடி சாப்பிட்டு போச்சு. என்னது 5 மாதம் செத்து போச்சு. ஆனால் அந்த 5 மாதம் ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியல, நெறியால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு நீ பெறுவேன், நான் பெறுவேன், எனக்கு ஏற்றதால் நம்ம மனசுக்குள்ள வரும்போது நெறிய தந்திரம் உள்ள ஒரு மனுஷன் நமக்குள்ள புகுந்து உங்களை வேட்டையாட உங்களை அழிக்க அவன் தந்திர உள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. உதாரண ஒரு கதை, இது உண்மை சம்பவம். நான் படித்த தமிழ் புத்தகத்தில் வந்து 1ஆம் கிளாஸில். ஆமென். ஆக கிறிஸ்துவ பிரியமானவர்களே, சிங்கத்துக்கு அகப்படக்கூடாது. நெறி தந்துள்ள மனிதன் பேசுகிற பேச்சையே காதால கேட்டு அவன் அப்படி சொன்னாலும் சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கும் போகவும் கூடாது. எல்லாத்தையும் சோத்திரம் அவர் பார்த்துப்பாரு, என் மேலே குருவாரு, என் அப்பா பார்த்துப்பாரு, என் ராஜா பார்த்துப்பாரு, என் தகப்பனை பார்த்துப்பாரு, என் தெய்வம் பார்த்துக்கின்னு அவங்களும் ஒப்பு கொடுத்துடுங்க. அவன் ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவ பிரியமான கிறிஸ்து நியமித்த லக்கியை நோக்கி ஆசையாய் நாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு லக்கம் இருக்க வேண்டும். இந்த 2025 இடம் வாங்கி சர்ச்சு கட்டி தேவாலயம் கட்டி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அதை என்ன பண்ண வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுறேன். நம்ம என்னன்னாலும் இந்த வெள்ள கிராமத்தில் நம்ம செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், அருகே எல்லா கிராமத்தில் என்னென்ன பண்ண போகிறோம்னு நம்ம தரிசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வீடு வாசல் தேவையில்லை, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துக்கிறாரு. என்னது வீடு வாசல் எனக்கு தேவையில்லை, சொத்து சொகை எனக்கு தேவை, அது எங்கள் தாத்தா சொத்து அப்பா சொத்து இருக்குது, நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஆனால் ஒரு ஜெபம், இந்த ஊருக்கு ஒரு நல்ல பாஸ்டர் வரணும்,
பாஸ்டர் ஆண்டவர் அமைச்சு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது உங்களுக்கு வேண்டுதல், இந்த ஊருக்கு ஒரு ஆலயம் வர வேண்டும். அது என் காலத்திலே உங்கள் காலத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது கண்களை மூடுவோமாக. அகபூமியோடு இருக்க வேற சர்வபலமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு ஆண்டவரே அவருக்கு நியமித்த ஆண்டவர் லக்கை நோக்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் ஆண்டவரே சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க முடிச்சிங்க, உங்க லக்கையை முடிச்சிங்க ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட லக்கை அவர் முடிச்சார் ஆண்டவரே. அதே போல எங்கள் லக்கை ஆண்டவரை நோக்கி நாங்கள் இந்த 2025 ஆண்டவரை நாங்கள் பயணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப சார்ந்த லக்கையை இருக்கலாம் ஆண்டவரே, எங்கள் வியாபாரம் சார்ந்த லக்கையாக இருக்கலாம் ஆண்டவரே, விவசாயம் சார்ந்த லக்கையாக இருக்கலாம் ஆண்டவரே, சபை சார்ந்த லக்கையாக இருக்கலாம். எல்லாவற்றும் நிறைவேறும்படியாக உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவசியம் சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனும் அப்படி பரிசுத்தவான்களாக நினைக்கிறதால கூடிய யாவருடைய கர்த்தரை வருகை மற்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திர கர்த்தருடைய சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க.